9/8/2025 இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் யாரும் இல்லை. நம்ம கிட்ட 100 ரூபாய் 50 ரூபாய் வழியில பார்த்து கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஸ்கேனர்ல அனுப்புறவங்க, 1000-500 கொடுக்குறவங்க, இல்லாதப்ப பயன்படுத்திக்கணும்னு சொல்றவங்க, அவங்க கொடுத்த பணத்தை வச்சு இன்னைக்கு அன்னதானம் போடுறோம். இது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் கொடுத்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் அபிதே குஜராம்பால் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. கீழே ஒருத்தர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மேல பாத்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிடுறதுக்காக ஒரு பாம்பை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ற இதுல போட்டுட்டான், அது விழுந்துருச்சு. அப்படியே அந்த அன்னதானம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப சித்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேக்குறாரு, இந்த பாவ கணக்க வந்து அந்த அன்னதானம் போட்டாரு அவர் பேர் மேல எழுதிடலாமான்னு. 4 பேருக்கு சாப்பாடு போடுறாரு, அவர் மேல எப்படியா நீ எழுதுவ? அப்ப அந்த பருந்து மேல போடலாமா அப்படின்னு. பருந்து அது சாப்பிடுறதுக்காக இறைய எடுத்துட்டு போச்சு, அது மேல எப்படி போட முடியும்? அப்ப பாம்பு மேல போடலாமா? அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு, அது மேல நீ எப்படி போடுவ? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இந்த கணக்கு அப்படியே வெயின்னு சொன்னாராம் சாமி. மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு. அன்னதானம் போயிட்டு இருக்கு. ஒரு 2 வயசானவங்க, அப்பா இங்க யாரோ அன்னதானம் போடுறாங்களாம், அது எந்த பக்கம் போகணும்னு கேட்டாங்க. அந்த 4 பேர் சொன்னாங்களாம், அன்னதானம் போய் சாப்பிடுங்க, ஆனா செத்துருவீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னா. அந்த வயசானவங்க 2 பேர் சாப்பிட முடியாம திரும்பி போனாங்களாம். சாமி கூப்பிட்டாரு சித்திரகுப்தனை, மேல வா அப்படின்னு. அந்த பாவத்தை யார் மேல போடணும்னு கேட்டிருந்தல, அந்த 4 பேர் உட்காந்து சும்மா பேசியிருந்தாங்க பத்தியா, அந்த பாவத்தை சேருன்னு சொல்லி. சும்மா நம்மளை பத்தி ட்வீட் போடுறவங்க பேசுறவங்க இவங்களுக்கு எல்லாம் அருணாச்சலேஸ்வரா.